Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நாம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்க அப்படினா PF சம்பந்தமா நிறைய பேர் வந்து சர்ச் வந்து பண்றீங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படினா இப்போ நீங்க ஒரு salary வாங்குறீங்க. அதுல PF ESI எல்லாம் வந்து எல்லாமே புடிக்குறாங்க அப்படி நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா அது எப்படி ப்ராப்பரா வந்து க்ளைம் பண்றது இல்ல PF வந்து எப்படி நம்ம ப்ராப்பரா வந்து செட் பண்றது அப்படி நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படினா ஒரு UAN நம்பர். இப்போ நீங்க வந்து ஒரு வேலை செய்றீங்க, எனக்கு UAN நம்பர் கொடுத்துட்டாங்க, PF அக்கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அது எப்படி ஆக்டிவேட் பண்றது இல்ல பாஸ்வேர்ட் செட் பண்றது இல்ல KYC எப்படி பண்றது இல்ல பேங்க் அக்கவுண்ட் எப்படி லிங்க் பண்றது இல்ல கிளைம் எப்படி பண்றது அப்படிங்கறத A to Z இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். கண்டிப்பா வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சிம்பிளா வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து எங்கேயும் போய் அலைய வேண்டிய வந்து அவசியம் கிடையாது. நீங்களே வந்து ப்ராப்பரா வந்து இந்த வந்து PF அக்கவுண்ட் வந்து செட் வந்து பண்ணலாம். இப்போ எனக்கு PF பத்தி எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். என்கிட்ட UAN நம்பர் மட்டும் தான் இருக்கு, அது என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. A to Z இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க எல்லாமே UAN நம்பரை பொறுத்து PF கிளியரா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா PF எப்படி கிளைம் பண்றது இல்ல எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் இல்ல PF கிளைம் பண்ணும்போது எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத A to Z வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேல ஐ கார்ட்ல கொடுக்குறேன் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ வந்து பாருங்க. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு பாயிண்டா, ஒரு PF அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்பதான் வந்து PF நான் வந்து லாகின் பண்ண போறேன் இல்ல பாஸ்வேர்ட் செட் பண்ண போறேன் இல்ல கிளைம் பண்ண போறேன் அப்படின்னா முக்கியமான ஒரே விஷயம், இதை சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் வந்து பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க முதல் விஷயமா உங்களுடைய PF அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி உங்க ஆதார் கார்டுல நேம் வந்து இருக்குதான்னு வந்து பாருங்க. அதே போல பேங்க் அக்கவுண்ட்லயும் சேம் அதே போல நேம் வந்து இருக்குதான்னு பாருங்க. அதே போல பேன் கார்டுலயும் உங்களுக்கு சேம் நேமா வந்து இருக்குதான்னு வந்து பாருங்க. இது எல்லாமே ஒரே மாதிரியான பெயர் டேட் ஆஃப் பர்த் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம லிங்க் வந்து பண்ணி எளிமையா நம்ம வந்து கிளைம் வந்து பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு PF அக்கவுண்ட்ல வந்து பெயர் தப்பா இருக்குது, எனக்கு ஆதார் கார்டுல இருக்கிறது தான் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஆக்டிவேட்டே எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது மிஸ்மேட்ச் வந்து அப்படி இப்படின்னு காமிக்கும். ஒரு சிலவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இப்பதான் நான் வந்து PF அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்படி ஆதார் கார்டுல நேம் தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உடனே ஆதார் கார்டுல நேம் கரெக்ஷன் வந்து பண்ணீங்கன்னா உங்களால ஆக்டிவேட்டே வந்து பண்ண முடியாது. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டுல நேம் தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதையும் வச்சு நீங்க PF அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PF அக்கவுண்ட்டும் ஆதார் கார்டு நேமும் சேமா தான் இருக்கும். இந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆதார் கார்டுல நேம் கரெக்ஷன் வந்து பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா PF அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதன் பிறகு உங்களுக்கு மெயில் பண்ணி உங்க கம்பெனியில கேட்டெல்லாம் பேரை வந்து மாற்றக்கூடிய சிக்கலான ஒரு விஷயம் நடந்துடும். ஸோ அதற்கு என்ன பண்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஆதார் கார்டை கொடுத்து PF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அதே ஆதாரை வச்சு நீங்க முதல் விஷயமா ஆதார்ல ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் OTP எல்லாம் வரும். ஸோ அந்த ஆதார் கார்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டையும் ஃபர்கெட் பண்ணிட்டு நீங்க பாஸ்வேர்ட் போட்டு லாகின் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு ஆதார் கார்டை வச்சு நீங்களே வந்து உங்களுடைய PF அக்கௌண்ட்டுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஒருவேளை நீங்க PF அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது கொடுத்த ஆதார் கார்டை ஆக்டிவேட் பண்ணாம நேம் கரெக்ஷன் வந்து ஆதார்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண முடியாது உங்களால. ஏன்னா மிஸ் மேட்ச் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்க கம்பெனியில கொடுத்துதான் உங்களுடைய பெயரை வந்து மாற்றணும். அப்படி அவங்களால முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க மெயில் வந்து பண்ற மாதிரி வந்து வரும். ஒரு சில நேரத்தில் டிஃபிகல்ட்டா இந்த விஷயம் வந்து ஆகிடும். ஸோ அதனால என்னென்ன ப்ரூஃப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் உங்களுடைய நேம்ல ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் இருக்கு அப்படின்னாலையும் PFலையும் நேம் விட்டு இனிஷியல் தான் வந்து இருக்கணும். பேன் கார்டுலையும் நேம் வித் இனிஷியல் தான் வந்து இருக்கணும். ஒருவேளை இனிஷியல் முன்னாடி பின்னாடிலாம் இருந்துச்சுனாலும் பிரச்சனை கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால நேம்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்ணி உங்களால் KYC பண்ணி கிளைம் உங்களால் வந்து பண்ண முடியும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றவங்க இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ஒரு PF வச்சு நம்ம எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், PF நம்பர் மட்டும் வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் PFல வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முதல் விஷயமா PF வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா PF உடைய நம்பருடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில்
பிஎஃப் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பிறகு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுக்கணும். இதன் பிறகு நீங்கள் லாகின் வந்து பண்ண முடியும். அப்படி நீங்கள் லாகின் பண்ண பிறகு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பேங்க் புக்கையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பேங்க் புக்கையும் பேன் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ண பிறகு இந்த ஒரு 4 ப்ராசஸை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். இதற்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினி வந்து போடுறதும் அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இல்லை பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸை செக் பண்ணுறதும் உங்களுக்கு அடிஷ்னலாக இது கூடவே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய 4 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். மறக்காமல் பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்ணுங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக வந்து லிங்க் பண்ணுங்கள், பேன் கார்டையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தாராளமாக உங்களால் வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் கம்ப்ளீட் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பிஎஃப் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க, அதே போல் பிஎஃப்ல லிங்க் பண்ணியிருக்க மொபைலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு கூட உங்கள் ஆதார் கார்டையும் எடுத்து கரெக்டாக கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூஏன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம் உங்களுடைய யூஏஎன் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பிஎஃப்ல இருக்கக்கூடிய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஃப்ல கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பிஎஃப்ல கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை போட்டுட்டு இந்த இடத்துல கேப்சா இருக்கும். ஸோ கேப்சா போட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட் ஆத்தரைசேஷன் பின் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் ஆக்டிவர் யூஏஎன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து வரும். ஸோ இந்த பேஜில் உங்கள் யூஏஎன் ஆதார் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த பேஜ் வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி வந்து சென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக எதனா மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கும். அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணால் தான் இந்த ஆக்டிவேட் வந்து கண்டிப்பாக ஆகும். இப்போ அடுத்த பேஜுக்கு வந்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகியிருக்கும். ஸோ இது பக்கத்துலேயே ஓடிபி இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து போட்டுட்டு வேலிடேட் ஓடிபி அந்த ஆக்டிவ் யூஏஎன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யுவர் யூஏஎன் ஹாஸ் பீன் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் தான். நீங்கள் உங்களுடைய ஐடியா வந்து கொடுக்குறீங்க, ஓடிபி வந்து கொடுக்குறீங்க, சப்மிட் வந்து பண்ணிங்கன்னா ஆக்டிவ் வந்து ஆகிடும். ஸோ ஆக்டிவ் ஆன பிறகு மறுபடியும் இந்த பேஜ்க்கு வந்து வந்துடுங்க. இப்போ நம்ம யூஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்கள் யூஏஎன் லாகின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ யூஏஎன் கூட பாஸ்வேர்டு நமக்கு வேணும். இப்போ நமக்கு பாஸ்வேர்டு தெரியாததுனால நம்ம இந்த இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கும், அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் யூஏஎன் நம்பரையும் கேப்சாவும் போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நேமும் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கொடுக்குற சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே போல் வந்து கொடுத்துக்குங்க. உங்கள் நேம் ப்ளஸ் உங்களுடைய ஃபாதர் நேம் இருந்தாலும் அதே மாதிரி கொடுங்க, இல்லை உங்கள் நேம் ப்ளஸ் உங்களுக்கு இனிஷியல் இருந்தாலும் அதே மாதிரி வந்து கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கேப்சா வந்து போட சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டுட்டு கேப்சா வந்து போட்டுட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு இருக்கும், அது கொடுத்துக்குங்க. இது கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் டீட்டெயில்ஸ் வேலிடேட்னு வந்திருக்கும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர்னு இருக்கும். இதில் உங்கள் யூஏஎன் நம்பர் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும் தான் உங்களால் கேப்சா வந்து போட முடியும். அதனால் ஓடிபியை கரெக்டாக வந்து போட்டுட்டு மறுபடியும் கேப்சா வந்து போட்டுட்டு வெரிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதற்கு பிறகு உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு அதே போல் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட நீங்கள் வந்து 8 டிஜிட் மினிமம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதற்கு நீங்கள் சேமாக 2 பாஸ்வேர்டையும் வந்து கரெக்டாக போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வந்துருங்க. இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களால் வந்து லாகின் வந்து பண்ண முடியும். இப்போ உங்கள் யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா போட்டு சைன் இன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. இப்போ பிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைலுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகியிருக்கும். ஒரு 6 நம்பர் டிஜிட்க்கு உங்களுக்கு நம்பர் வந்திருக்கும். அதை வந்து போட்டுட்டு கேப்சா இருக்கும், அதையும் வந்து போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்கள் யூஏஎன் நம்பரை நம்ம வந்து லாகின் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அதே போல் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ரீஃபாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு அதிலே வந்து ஷோ
பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்ச பிறகு இப்போ மூணாவதாக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அதாவது கேஒய்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாருமே இதில் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் புக்கை லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே இகேஒய்சின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதே போல் மேலே பேங்க்கு பேன் பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். இப்போ நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க நேமு. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே வந்து உங்களால் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களால் எடிட் வந்து பண்ண முடியாது இப்போதைக்கு. அது பக்கத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதே போல் கீழேயும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே போல் பேங்க் ஐஎஃப்எஸ்சி இருக்குது. ஸோ பேங்க் ஐஎஃப்எஸ்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஐஎஃப்எஸ்சின்னு ஓப்பன் ஆகும். அதை வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். மறக்காமல் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு சேம் இதே பிஎஃப்ல இருக்கக்கூடிய நேமில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உடனே வந்து உங்களுக்கு லிங்க் வந்து பண்ணுவாங்க. இப்போ கீழே டெக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு சென்ட் ஆகியிருக்கும். ஸோ இதே போல் தான் பேனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ பேன் நம்பரை கொடுத்துட்டு கீழே டெக் பாக்ஸ் இருக்கும். அதையும் வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போயிடும். இந்த வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படி இருக்கும். இது வந்து ஒரு 1 வீக் ஆகலாம். அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிலே சொன்னீங்க அப்படின்னா கூட இதை வந்து அவங்க ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நாலுமே ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய பிஎஃப்ல நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதில் பாஸ்வேர்ட் இருக்கும். அது மேனிட்டரியாக வந்து இருக்காது. அதற்கு பிறகு இதில் அடிஷ்னலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இதில் மேனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதே போல் உங்களுக்கு கேஒய்சி, இ நாமினேஷன் இருக்கும். இதில் வந்து மேனிட்டரியாக இ நாமினேஷன் கிடையாது. நீங்கள் இ நாமினேஷன் பண்ணிக்கிறதுனா கூட நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நாமினியை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்கும். அந்த ஆன்லைன் சர்வீஸில் கிளைம் இருக்கும். அந்த கிளைமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி கிளைம் பண்ணுறது, எம்ப்ளாய் ஷேர்னா என்ன, எம்ப்ளாய் ஷேர்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் எல்லாமே வந்து போட்டிருக்கும். நம்ம எந்த ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. மறக்காம அதை வந்து பாருங்கள். அதே போல் இந்த ஆன்லைன் சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 மெம்பர்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2க்கும் மேற்பட்ட கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஎஃப்லாம் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 1 மெம்பர் 1 இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்செப்ட் ஆகணும். அதே போல் பேன் கார்டு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஒர்க்குமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். இது கம்ப்ளீட் ஆனாதான் உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது உங்களால் கிளைம் பண்ணுறதோ எதுவுமே உங்களால் செய்ய முடியும். அதற்கு முன்னாடி இந்த வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஃபோட்டோவை மறக்காமல் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து இப்போ வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுடைய நேம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். பென்சில் ஐக்கான கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெம்பர் ஐடிக்கு வேணும்னாலும் கிளிக் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இதில் பென்சில் ஐக்கான் இருக்கிறது எல்லாமே உங்களால் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும். மேலவே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு சேஞ்ச் ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷுட் பி ஆஸ் பர் ஆதார் மாதிரி தான் உங்களுக்கு வந்து நேமும் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரும் அமையும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆதாரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். இப்போ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதே போல் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் வந்து கரெக்ஷன் ஆகிடும். ஒருவேளை எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் கரெக்ஷனாக தப்பாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேங்க்கில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு இதில் வந்து லிங்க் வந்து பண்ணலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து தப்பாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிடும். வேறு அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம தாராளமாக இந்த ஆன்லைன் சர்வீசஸில் நம்ம கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக இது அப்ரூவல் ஆன பிறகு நீங்கள் அந்த ஆன்லைன் சர்வீஸ் கிளைமை வந்து தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட முடிஞ்ச உங்கள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிஎஃப் அக்கௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது வீடியோ இருக்குது. இது தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த கிளைமை வந்து கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம்.